அடுத்தது ஓகே, கணிதம் சம்பந்தமானது சொல்லுங்க. கணிதம் இப்போ பார்த்தோம்னா பிறந்த நாள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு மூலமா தான் கணிதத்தை பார்க்க போறோம். சரி. இப்போ இவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பிறந்த நாள் டேட்டை மட்டும் நினைச்சுக்க போறாங்க. இப்போ நான் வந்து ஒவ்வொரு லைன்லயும் அது இருக்கான்னு சொல்லி மட்டும் தான் கேட்பேன். இவங்க ஆம் இல்லைங்கிற பதில் தான் எனக்கு வரும். இப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு நம்பர் பர்த்டே டேட்டை நினைச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நீங்க நினைச்சிருக்கக்கூடிய நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்குங்களா? இருக்கு. சரி, ஓகே. செகண்ட் லைன்ல இல்ல. ஓகே. ரெண்டாவதுல இருக்கு. ஓகே. ஃபோர்த்ல இல்ல. ஓகே. ஃபிஃப்த்ல இல்ல. ஓகே. அப்ப நீங்க நினைச்சிருக்கக்கூடிய நம்பர் 5. கரெக்ட்டுங்களா? அப்படியா? எப்படி? இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இவங்க ஒரு நம்பர் நினைச்சிருக்காங்க இல்லையா? அவங்க நினைச்சிருக்கக்கூடிய நம்பர் இதுல இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த 1 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கணும். சரி. அடுத்தது இதுல இருக்கா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இதுல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதனால 2 நம்ம கூட்ட மாட்டோம். அடுத்து இதுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 4, 4. இதையும் நம்ம கூட்டோம்னா 5 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஒருவேளை இதுல அவங்க இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 5 கூட இந்த 8 கூட்டினா 13ன்னு சொல்லி வரும். 13 பாத்தீங்கன்னா இதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்கு. இந்த 3ல மட்டும்தான் இருக்கும், இதுல இருக்காது. அந்த மாதிரி நம்ம அவங்க நினைக்கக்கூடிய எண்களோட இந்த எண்ணை கூட்டணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். பயங்கரமான வேலை இருக்கு. சரி, இதுங்க. இப்ப அடுத்தபடியா வந்து வடிவியல் மூலம் இயற்கணிதம்னு சொல்லிட்டு நம்ம a + b the whole square எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ல போட்டு ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா அதே a + b the whole square தான். நான் வந்து a-க்குன்னு ஒரு நம்பர் கொடுத்தேன், b-க்குன்னு ஒரு நம்பர் கொடுத்தேன். a-க்கு 2ன்னு கொடுத்தாச்சு, b-க்கு 3ன்னு கொடுத்துருக்கேன். a-வோட வேல்யூ வந்து a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது 2 ஸ்கொயருங்களா? 2 × 2 அப்ப என்ன வரும்? நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்ப இதுதான் a ஸ்கொயர். அடுத்தது வந்து பி ஸ்கொயர். பி ஸ்கொயரோட வேல்யூ பாத்தீங்கன்னா பியோட வேல்யூ 3 ஸ்கொயர். அப்ப 3 × 3 9. இந்த கிரீன் தான் வந்து நம்மளுக்கு பி ஸ்கொயர். இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 2ab. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ வந்து 2ன்னு சொல்லிட்டோம், பி வந்து 3ன்னு சொல்லிட்டோம். இந்த மேல இருக்கிற பகுதியை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், சைட்ல இருக்க பகுதியை வந்து பின்னு எடுத்துக்கிறோம். அப்ப வந்து இது ஏ, இது பின்னு ஆயிடும். அப்ப நமக்கு இந்த ஒயிட் வந்து ஒரு ஏபி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சுல இதை ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம். அப்ப இதுவும் a × b. அப்புறம் நமக்கு 2 ab. அப்ப இது ஒரு a ஸ்கொயர், இது ஒரு b ஸ்கொயர், 2 ab. நம்ம a + b the whole square எடுத்துக்கும் போது 2 + 3 5, 5 ஸ்கொயர். 5 × 5 25. நம்ம டோட்டலா கவுண்ட் பண்ணா 25 வரும். 5, அதாவது மேலயும் 5 சைடுலயும் 5. இது ஸ்கொயர்னா 5 × 5ங்கிற ஒரு ஸ்கொயர். ஓகே. ஓகே, நன்றி. உங்க பேர் சொல்லிருங்க ரெண்டு பேரும். என்னோட பேர் கலையரசி. நான் பல்லடம் பிளாக்ல வானவில் மன்ற கருத்தாளராய். சங்கீதா, பல்லடம் பிளாக் வானவில் மன்ற. ஓகே, நன்றிமா.